சென்னை வேப்பரியில் செயல்படக்கூடிய கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படக்கூடிய கால்நடை மருத்துவமனையில் அங்கு இருக்கக்கூடிய கல்லூரியில் சுமார் 5 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக முறைகேடு நடந்திருப்பதாக புகார்கள் என்பது வெளியாகி இருக்கின்றது. தற்பொழுது பதவியில் இருக்கக்கூடிய முதல்வர் சவுந்தரராஜனுடைய பதவி காலத்தின் பொழுது அங்கு இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளுக்கு தேவையான உபகரணங்கள் மற்றும் அங்கு மாணவர்களுக்கு தேவையான திட்டங்களுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் ஆய்வகங்கள் அதே போல மருந்துகள் ஆகியவற்றை வாங்கியதில் முறைகேடுந்ததாக பல்வேறு தகவல்கள் வந்ததன் அடிப்படையில் முதல் கட்டமாக விசாரணை நடத்தியதன் அடிப்படையில் 5 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக அங்கு இருக்கக்கூடிய அலுவலர்கள் முறைகேட்டில் ஈடுபட்டதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக நேற்றைய தினம் பல்கலைக்கழகத்தில் நடந்த நிர்வாக குழு கூட்டத்தில் முறைகேடு குறித்து விசாரிப்பதற்கு 3 குழு அமைத்து ஒப்புதல் என்பது செனட் அந்த குழுவில் ஒப்புதல் என்பது வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே போல தற்பொழுது வேப்பேரி கால்நடை மருத்துவக் கல்லூரியுடைய முதல்வர் சவுந்தரராஜன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார். அவருக்கு பதிலாக பொறுப்பு முதல்வராக சதீஷ் என்பவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இந்த முறைகேடுகள் குறித்து விசாரிப்பதற்காக 3 பேர் கொண்ட குழு என்பது அமைக்கப்பட்டு அந்த குழு 12 நாட்களுக்குள் உரிய விசாரணை நடத்தி பல்கலைக்கழகத்திற்கு அறிக்கையை சமர்ப்பிக்க உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. முதல்வர் மட்டுமல்லாது அங்கு இருக்கக்கூடிய நிர்வாகம் சார்ந்து இருக்கக்கூடிய அதிகாரிகள் மற்றும் உயர் அலுவலர்கள் என அனைவர் தரப்பிலும் முழுமையான விசாரணை நடத்தி 12 நாட்களுக்குள் இந்த அறிக்கையை சமர்ப்பிக்க இந்த குழு என்பது தயாராகி வருகின்றது. விரைவில் இந்த விசாரணை என்பது தொடங்க இருப்பதாக தெரிவித்திருக்கின்றது. முதல் கட்டமாக இந்த நேரடியாக அவர்கள் இந்த விசாரணையை தலையிடுவதை தடுக்கும் விதமாக அங்கிருந்த கல்லூரி முதல்வர் சவுந்தரராஜன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார். அதே போல 5 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக முறைகேடுகள் நடந்திருப்பது தெரிய வந்திருக்கின்றது. முதல் கட்டமாக செனட் குழுவில் அந்த கூட்டத்தின் பொழுதே இது தொடர்பான அடிப்படை ஆதாரங்கள் இருப்பதாக தெரிய வந்ததன் அடிப்படையில் இந்த நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்திலிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன.